வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னோவேட்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சூப்பராக ஒரு கேப்சிகம் எக் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 4 பேருக்கு செய்கிற குவான்டிட்டி எடுத்திருக்கேன். 4 முட்டை, 2 கேப்சிகம், 2 டொமேட்டோ, 2 ஆனியன் அண்ட் 5 பூண்டு பல்ல எடுத்திருக்கேன். இப்போ கேப்சிகமை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிடுங்க, சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி ஆனியனையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தக்காளி அண்ட் பூண்டை ஒன்றா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தக்காளியை நான் தோல் உரித்து எடுத்திருக்கேன் கிரில் மெத்தடில். இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு பூண்டையும் டொமேட்டோவையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருங்க. கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ பண்ணுறது 4 பேருக்கான குவான்டிட்டி, ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். அண்ட் கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ஆனியனை சேர்த்துடலாம். ஆனியன் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கணும். கோல்டன் ப்ரௌனாக மாறணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஆனியன் லைட்டாக ஒரு கலர் மாறின உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி அண்ட் பூண்டு பேஸ்ட்டு அதோடு சேர்த்துடணும். இப்போ இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கணும். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அண்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அண்ட் இப்போது இந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நான் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். அண்ட் இப்போது ஒன்ஸ் நல்லா குக் ஆனதும் இது கொஞ்சம் ஓரமாக இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுடுங்க. அகெயின் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த ஆயிலில் நான் கேப்சிகமை போட போகிறேன். ஆயிலில் போட்டதும் கேப்சிகமோட ஸ்மெல் லைட்டாக வரும். அந்த டைம் வரும்போது நல்லா மசாலாவோட நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். கேப்சிகம் இப்போது ஹாஃப் பாயில் ஸ்டேஜில் இருக்கும். அந்த டைம் நம்ம எக்கை சேர்த்துடணும். தேவைப்பட்டால் ஆயில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ கேப்சிகம் ஹாஃபாக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எக்கை சேர்த்துக்கலாம். இப்போ எக்குக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ எக்கை நல்லா மசாலா அண்ட் கேப்சிகமோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் எக்கு குக் ஆனதும் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான்.
see இப்போ நல்லா எக் குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தனித்தனியாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்மளோட கேப்சிகம் எக் ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா சர்வ் பண்ண ரெடி ஆகிடும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.